வணக்கம் அனைவருக்கும். வாரந்தோறும் நடந்து வரும் நமது அறிவியல் தகவல் அரங்கம் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபோரத்தில் இன்று முக்கியமாக கடந்த வாரம் நடைபெற்ற பட்ஜெட் சம்பந்தமாக இன்று கதைக்க வந்திருக்கின்றார்கள். நமது டைரக்டராக இருக்கின்ற ஆனந்தன், அதை மொடரேட் பண்ண தேவன் கந்தசாமி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். ஹேண்ட் ஓவர் டு தேவன், நீங்கள் ஆரம்பிக்கலாம். நன்றி டாக்டர் புவி. முதற்கண்ணாக நாங்கள் ஆனோல்டையும் வரவேற்றுக் கொண்டு, ஆனோல்டுக்கு பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லை. அவர் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். எந்த முறை பட்ஜெட் நடந்தாலும் ஆனோல்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன்களும் அதன் இம்பேக்ட் என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஆல்வேஸ் ஷேர் பண்றவர். ஸோ ஆனந்தன் அவர்களை முதற்கண்ணாக வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்கு நேரடியாக போகலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம் ஆனந்தன் ஆனோல்டு. வணக்கம் தேவனர்களே, நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூம்ல இணைஞ்சிருக்கிற அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட பொருள் மெயின்லி அதாவது எங்களோட வருமான வரியையும் விட இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இன்றைக்கு எங்களுடைய சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் பொழுது வருகின்ற வரி அண்ட் அதிலிருந்து எப்படி அதை குறைக்கக்கூடிய அணுகுமுறைகள் என்ன என்பதை பற்றி ஒரு நிமிடம் அதை பற்றியும் கதைப்போம். ஆனால் முக்கியமாக நாங்கள் இன்று இந்த புதிய லேபர் பார்ட்டியின் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப்டர் 14 years அதுதான் தேவன் எனக்கு கேட்ட முக்கியமான முதல் கேள்வி. அதாவது இந்த 14 வருஷத்துக்கு பிறகு முதல் தடவையாக தொழிற்கட்சியின் பட்ஜெட் வரவு செலவு திட்டம், அதன் பிரதிபலிப்புகள் என்ன, அதன் மூலமாக மக்களுக்கு வருகின்ற பாதிப்புகள் இல்லாட்டி அனுகூலங்கள் என்ன என்பதை பார்ப்பதற்காக தேவன் எனக்கு சில பாயிண்டர்ஸ் எனக்கு ஒரு கேள்விகளை தொடுத்திருக்கின்றார். அதுக்கேற்ப முதல் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் இந்த பட்ஜெட்ல எங்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான பாதிப்புகள் என்னன்றதை ஒரு சுருக்கமாக ஒரு அட்டவணைப்படுத்தி விட்டு பிறகு நேரடியாக தேவனுடைய அந்த என்னுடைய பெயர் ஆனந்தன் ஆனந்த். நான் YUK பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்ல ஒரு சீனியர் பார்ட்னராக கடமையாற்றி வருகின்றேன். 1987 நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் 37 வருஷமாக இதில் நான் பணிபுரிந்து வருகின்றேன். இப்போ முக்கியமாக பார்க்க போன்ற விடயம் இந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸில் 3 தொகுதியாக நான் உபபிரிவுகளுக்குள்ளேயும் நான் போக விரும்புகிறேன். அதாவது பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி ரிலீஃப், பென்ஷன்ஸ். முதல் முறையாக பென்ஷன்ஸையும் இன்ஹெரிட்டன்ஸுக்குள்ள கொண்டு அதை டேக்ஸ் பண்ண போறாங்க. அதான் அந்த முக்கிய மாற்றம். அதை பற்றியும் மற்றது நான் டொமிசைல்ஸ் ரெஜீம், அதாவது நான் டொமிசைல் இந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு போயிருந்தால், இலங்கைக்கோ இல்லாட்டி எங்கேயும் போயிருந்தால் யூகே இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸிலிருந்து தப்பலாமா, அது எப்படி தப்பலாம் என்ற சில வழிமுறைகள். எல்லாத்திலையும் தப்ப முடியாது, அதை பற்றியும் கதைப்போம். அடுத்து கோஆபரேஷன் டேக்ஸ், எம்ப்ளாயர்ஸ் நேஷனல் இன்சூரன்ஸ், நேஷனல் மினிமம் வேஜ், ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் லேண்ட் டேக்ஸ். இதில் தேவனுக்கு கொடுத்த பொருள்கள் இந்த நேஷனல் மினிமம் வேஜ், ஸ்டாம்ப் டியூட்டி, லேண்ட் டேக்ஸ், மற்றது இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். இதில் தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையில் பெரிய மாற்றங்கள் ஒன்றுமில்லை, பெருசாக சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. அதாவது முதல் 12,573க்கு டேக்ஸ் இல்லை. அதிலிருந்து வருகின்ற 50,270 வரைக்குமான வருமானத்துக்கு 20% டேக்ஸ். அதிலிருந்து 125,140 வரைக்கும் 40%. அதுக்கு மேல வருபவர்களுக்கு 45% இன்கம் டேக்ஸ் இருக்கின்றது. இதில் இருக்கின்ற நிலைமை என்னென்று சொன்னால், முந்தைய இருந்த பட்ஜெட்டுகள்ல அந்த ஃபர்ஸ்ட் பர்சனல் அலவன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் கூடி 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 வந்தது. ஆனால் பழைய கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் அந்த பர்சனல் அலவன்ஸை
12,570 ஃப்ரீஸ் பண்ணாங்க. அது வந்து கனகாலத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தது. ஆனால் லேபர் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கின்றால் 2028 வரைக்கும் அந்த ஃப்ரீஸ் இருக்கும். அதுக்கு பிறகு இன்ஃப்ளேஷனுக்கு தர ஃப்ரீஸை நாங்கள் அகற்றி புதிய அலவன்ஸ் தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். காலமிருந்து பார்க்க வேண்டும் அது எப்படி ஆகின்றது என்று சொல்லி. அடுத்ததாக கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸில் வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. எங்களுக்கு இதுவரை காலமும் 20% and 10% லோ ரேட் ஆக்களுக்கு இருந்தவர்களுக்கு 10%, ஹை ரேட்டுக்கு 20% இருந்த டேக்ஸ் வந்து இப்பொழுது 24% ஆகவும் 18% ஆகவும் உயரப் போகின்றது. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அதுவும் உயரப்போவதே உடனடியாக நவம்பர் 1 உயர்ந்து விட்டது. ஆகவே நாங்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது, அதாவது பிளான் பண்ண இயலாது. அது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இன்க்ரீஸ் ப்ரைஸ் ஆகிவிட்டது. ஆனால் இவருடைய புள்ளி விவரத்தின்படி யூகேயில் இருக்கிற 1% ஆன அடல்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு டேக்ஸுக்கு இந்த பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லி. அது 99%க்கு இந்த பிரச்சனை இல்லை. ஒரு 572 மில்லியன் ஒரு குவார்ட்டருக்கு, லாஸ்ட் குவார்ட்டருக்கு இந்த யூகே கவர்மெண்ட் இந்த டேக்ஸ் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து முந்தைய மாதிரியே முதல் 325,000 பவுண்டுக்கு டேக்ஸ் இல்லை, டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேல வந்து ரெசிடென்ஸ் நில் ரேட் பேன் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய சொந்த வீடுகளை அடுத்த தலைமுறைக்கு உங்கள் பிள்ளைகள் இல்லாட்டி உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தால், வேறு யாருக்கும் கொடுத்தால் இந்த 175 எக்ஸ்ட்ரா வருகின்ற டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்காது. ஆனால் நீங்கள் உங்களை பிள்ளைகள் இல்லாட்டி உங்களை பேர பிள்ளைகளுக்கு கொடுத்தால் 325 அதுடன் கூட 175ஆக 500,000 பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு வரி செலுத்தாமல் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கத்தக்கதாக இருக்கின்றது. அது ஒரு கணவன் மனைவியா இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றக்கு 2 ஸ்பௌஸுக்கும் அந்த 500,000 வரும். அப்போ ஃபாதர் மதர் இருக்கிற வீடு பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அந்த வீட்டின் வேல்யூண்ட ஃபர்ஸ்ட் 1 மில்லியனுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இல்லை. அதுக்கு மேலே வர்ற தொகைக்கு தான் 40% டேக்ஸ் ஆகிருக்கு. நான் டொமிசைல் ரூல்ஸ் மாற்றினார்கள். அதில் வந்து ஒரு முக்கியமான நிலவு என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த நாட்டை விட்டு முழுசாக வெளிக்கிட்டு போனால் இங்க யூகேல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை தவிர மிச்ச அசட்ஸை இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ல இருந்து தப்ப வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. நாங்கள் யூகே டொமிசைலை விட்டு ஓவர்சீஸ் டொமிசைலுக்கு போனால். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அப்படி போக முயற்சித்தாலும் லாஸ்ட் 15 இயர்ஸ் இங்கே இருந்திருந்தால் நாங்கள் நாட்டை விட்டு போய் 5 வருஷத்துக்கு மேலே வெளியால் இருந்தால்தான் அதுக்கு பிறகு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ல இருந்து தப்ப முடியும். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸை தப்ப முடியாது. யூகேல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை தப்ப முடியாது. வித்து காசாக்கி காசா வச்சிருந்து விட்டு நாட்டை விட்டு வெளியே போனால் அதுலேருந்து தப்பலாம். அதுலேருந்து இன்னொன்று வந்து பிஸ்னஸ் ரிலீஃப் அதுவும் வந்து பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி ரிலீஃப் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸுக்கு தப்பினார்கள் முந்தி. ஆனால் இப்போ வந்து அதை ஒரு 50% ரிலீஃபாக குறைச்சி விட்டார்கள். அதுவும் குவாலிஃபையிங் அசெட்ஸ் மட்டும்தான் அதில் ரிலீஃபுக்கு வரும். இன்னொன்று வந்து பென்ஷன்ஸ். இந்த பென்ஷன்ஸ் ரிஃபார்ம் தான் ஆட்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. அதாவது உங்களுடைய பென்ஷன் பாட் இதுவரைக்கும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸுக்கு டேக்ஸ் பண்ணப்படவில்லை. இனிமேல் அந்த பென்ஷன் பாட்டும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸுக்கு டேக்ஸ் பண்ண போகிறது. ஆகவே அதுலேயும் ஒரு அவதானமாக இருக்க வேண்டும். மிச்சம் வந்து எம்ப்ளாயர்ஸ் என்ஐசி. எங்களுடைய மக்கள் பலர் வந்து வியாபார ஸ்தலங்களை நிறுவி சில பேரை வேலைக்கு வைத்திருந்து என்டர்பிரனர் கல்ச்சர் தமிழ் கல்ச்சரில் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய மக்களுக்கு மிகவும் கட்டாயமாக பாதிப்படையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது என்னென்று சொன்னால், ஒரு ஸ்டாஃபை நீங்கள் வேலைக்கு வைக்கும் பொழுது அவருக்காக நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து மேலதிகமாக கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அது 13.8% இருந்தது. அதை 15% கூட்டி விட்டார்கள். ஆகவே அது வந்து உங்களுடைய டோட்டல் ஸ்டாஃப் காஸ்ட்ல வந்து 1.2% எக்ஸ்ட்ரா 1.2 புள்ளி
அதிகமாக நேஷனல் இன்சூரன்ஸ் அவர்களுக்கு கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை காலமும் நேஷனல் இன்சூரன்ஸ் 9100க்கு பிறகு மட்டும்தான் கட்டினோம். ஆனால் இனிமேல் 5000 வர்ற சேலரிக்கே கட்டணும். ஆகவே 4100 ரூபாய்க்கு 15% படி அதிகமாக நேஷனல் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும். ஒரு ஆளுக்கு 615 பவுண்ட்ஸ் மழாக உங்களுக்கு அந்த ஸ்டாஃப் காஸ்ட்டுக்கு வருது. அப்போ ஒரு வியாபார ஸ்தலத்துல நீங்கள் ஒரு ஒரு 15 பேர் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணால் எம்ப்ளாயிஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் 9525 பவுண்ட்ஸாக உங்களுக்கு கூடிய செலவாகின்றது. அதனால எங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் வைத்திருக்கிற அனைவரும் மிகவும் இறுக்கமாக இதில் பாதிக்கப்படுகின்றார்கள். கார்ப்பரேஷன் டேக்ஸ், அதாவது பலர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பிஸ்னஸை லிமிடெட் கம்பெனி மூலமாக இயக்கி வருகின்றார்கள். அதில் சில டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்மால் ப்ராஃபிட்ஸ், அதாவது 50,000க்கு குறை இருந்தவர்களுக்கு 19%, அதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு 25%, அதாவது 250,000 பவுனுக்கு மேல லாபம் காட்டுறவர்கள் 25% வரியும் கட்ட வேண்டி இருக்கின்றது. 50க்கும் 250க்கும் இடைப்பட்ட அந்த தொகைக்கு மார்ஜினல் ரிலீஃப் என்று சொல்றது ஒரு குறைய தொகைக்கு கட்டி கொண்டிருப்பார்கள். நேஷனல் மினிமம் வேஜ், இதுவும் தேவன் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி. நேஷனல் மினிமம் வேஜ் 6.7% கூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது 21 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நேஷனல் மினிமம் வேஜ் இனி 12 பவுண்ட் 21 பென்ஸ் ஒரு மணத்தியாலத்துக்கு கொடுக்க வேண்டும். 18க்கும் 20 வயசுக்கும் உட்பட்டவர்களுக்கு இனிமேல் 10 பவுண்ட்ஸ் பெர் ஹவர் கொடுக்க வேண்டும். அது உண்மையா 16.2% இன்க்ரீஸ். அதாவது 21க்கு மேல ஆட்களுக்கு 6.7, 18 to 20% ஆட்களுக்கு 16.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார்கள். அண்டர் 18 என்று சொன்னால் 7.50 per hour. அதுவும் ஒரு கணிசமான இன்க்ரீஸ், ஆல்மோஸ்ட் 18% இன்க்ரீஸ். சில பேர் அப்ரண்டிஸ் ஸ்கீம் மூலமாக பிள்ளைகளை வேலைக்கு எடுத்து வேலை பழக்குகின்றார்கள். அவர்களும் ஒரு மணத்தியாலத்துக்கு குறைந்தபட்சமாக 7 பவுண்ட் 55% கட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. இன்னொரு முக்கியமான மாற்றம் ஸ்டாம்ப் டியூட்டி, லேண்ட் டேக்ஸ், அடிஷனல் ப்ராப்பர்ட்டி சர்சார்ஜ் அண்ட் இன்க்ரீஸ். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவர்கள் அவர்களுக்கு நார்மல் ஸ்டாம்ப் டியூட்டி தான் கட்ட வேண்டும். ஆனால் ஏற்கனவே வச்சிருந்து பை டு லெட் அல்லாட்டி லிமிடெட் கம்பெனி மூலமாக அடிஷனல் ப்ராப்பர்ட்டி வாங்குறார்கள். அவர்கள் இன்னும் மேலதிகமான 2% லோடிங், முந்தி 3% லோடிங், இப்போ 3+2 5% அடிஷனல் ஸ்டாம்ப் டியூட்டி லேண்ட் டேக்ஸ் ஆன் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுவும் அது உடனடியாக அமுலுக்கு விட்டது 31 அக்டோபர்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் த்ரெஷோல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இதுவரைக்கும் முதல் இருக்கின்ற 250,000 பவுனுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி விலக்கி இருந்தது. அது பாதியாக குறைச்சு 125,000 பவுண்ட்லேயே ஆரம்பிக்க போகுது 1ஆம் தேதி ஏப்ரல் 2025 இருந்து. ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்கி கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கிறார்கள், மார்ச் 31 முதல் கம்ப்ளீட் பண்ணினால் அவைகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதை விட சில பிற்குறிப்புகள் இதை பிறகு கதைப்போம். ஆனால் ஒரு மேலோட்டமாக பார்க்க போனால் பிரைவேட் ஸ்கூல், தங்களுடைய சமுதாயத்தில் பலர் தங்களுடைய பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறார்கள். அதுக்கு அந்த பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ், அதாவது ஃபுல் டைம் எஜுகேஷன் பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸுக்கு 20% வெட் அறவிடப்பட போகின்றது. ஹை ரேட் இன்கம் அண்ட் சைல்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது 85,000க்கு மேலே உழைக்கின்ற கப்புள்ஸுக்கு அந்த சைல்ட் பெனிஃபிட் திரும்ப கொடுக்க வேண்டி வரும். அல்லாட்டி அப்ளை பண்ணாமல் விட்டுறது பெட்டர். அண்டு ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைசன்ஸ், அதாவது ரெஜிஸ்டர்ட் ஆக்கெல்லாம் டேக்ஸ் அட்வைசர்ஸாக HMRC போர்ட்டல் மூலமாக அட்வைஸ் பண்ண முடியும், இல்லாட்டி ஆன்லைனில் லாக் பண்ண முடியும். கிஃப்ட் எய்ட் டொனேஷன்ஸ், தொடர்ந்து நீங்கள் அறக்கட்டளைகள் சேரிட்டிஸுக்கு உங்களுடைய சமுதாயம் மிகவும் சிறப்பாக உதவி செய்கிறார்கள், அதை தொடர்ந்து செய்யுங்கள். கிஃப்ட் எய்ட் டொனேஷன் கொடுக்கறதன் மூலமாக உங்களுடைய வருமான வரியை குறைத்து கொள்ளலாம். பிரைவேட் ஜெட், அது ஃபியூல் சர்சார்ஜ் 50% கூட்டியிருக்கிறார்கள். கிரிப்டோ கரன்சி பயர்ஸுக்கு நியூ ரூல்ஸ் இருக்கின்றது.
அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி ரிலீஃப்லேயும் வந்து அதுவும் எங்களுடைய சமுதாயத்துக்கு பெறவிருக்கு அப்படி ஒரு தாக்கம் இருக்காது. ஆனால் அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி ரிலீஃப்ல 1 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேலதிகமான வேல்யூவான அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டிக்கு அதுக்கு மேலதிகமான தொகைக்கு பாதி தொகைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு தொகை இருக்குது. அதாவது 20%. ரிடியூஸ் ரேட்ஸ் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி, இது வந்து ஒரு 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 நன்மை, ஆனால் அவ்வளவு நன்மை இல்லாத ஒரு ஒரு விடயம். அதாவது ரீட்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி, லெஷர், இந்த 3 இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கடைகள் பிஸ்னஸ்களுக்கு பிஸ்னஸ் ரேட்ஸ் வரி விலக்கு வந்து கொடுக்கப்பட்டது கோவிட் டைம். அதுக்கப்புறம் அந்த வரி விலக்கு, அதாவது பிஸ்னஸ் ரேட்ஸ் வரி விலக்கிலிருந்து அதை 75%க்கு வச்சிருந்தார்கள். ஏப்ரல்ல அது 40% ரேட்ஸ் டிடக்ஷன் கொடுக்கப்படும். அட்லீஸ்ட் அதை கொடுக்குறார்கள் என்று சந்தோஷமா பார்க்கலாம் ஒரு விதத்தில். ஆனால் வெற்றி விதமாக பார்த்தால் 100ல 75 வீதமாக்கி இப்போ 40 வீதமாக்கி விட்டார்கள். ஆகவே அதுலேயும் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்கின்றது. பெனிஃபிட் டேக்ஸ், அதாவது ஃபியூல், உங்களோட கார்பன் எமிஷன் பேசிஸில் உங்களுடைய கம்பெனிகளால் நீங்கள் காரை வாங்கி ஓடினால், இல்லாட்டி உங்களோட ஸ்டாஃபுக்கு கொடுத்தால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும், எம்ப்ளாயீஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் கட்டணும். அதுவும் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருகின்றது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு அதில் விலக்கு இருந்தது, ஆனால் அதுவும் வந்து இப்பொழுது 2%, 4%, 5% என்று சொல்லி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதுவும் கூடிக்கொண்டு போகின்றது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்கள், துணுக்குகள். இனி நாங்கள் தொடர்ந்து விடயத்துக்கு போவோம். தேவன், நீங்கள் டேக் ஓவர். என்னென்றால் அதாவது வந்து டெக்ஸேஷன் என்றது சரியான ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனால் அதை சுருக்கமாகவும் விளக்கமான முறையிலையும் இது எப்படி என்னென்ன ஏரியாஸ்ல எங்களை அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன ஒவ்வொரு டெக்ஸேஷன்லையும் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு என்றதை தெளிவாக விளங்கப்படுத்தினதுக்கு நன்றி. நான் இதுக்காக எடுத்துக்கொண்ட விஷயம், நீங்கள் விளங்கப்படுத்தினது கூடாக எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் என்னுடைய அடுத்த கேள்வியில ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டீங்க. இதுல சில வினர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்கணும். நீங்கள் சொன்னதை பார்த்து வச்சு பார்க்க obviously இந்த லேண்ட் ஸ்டாம்ப் டியூட்டியில் ஒரு பெரிய இம்பேக்ட் வரப்போகுது. சில குறுகிய காலத்துக்குள்ள சில நடவடிக்கைகளை எடுத்து அந்த டேக்ஸ் ரிலீஃபால பெனிஃபிட் பண்ணி கொள்ளலாம். அது மார்ச்சுக்கு முன்னுக்கு. ரெண்டாவது, பிஸ்னஸ், இந்த சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்கிறார்கள், கன்சல்டன்சிஸ் வச்சிருக்கிறார்கள், அதுவேலுக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு இம்பேக்ட் இருக்குது இந்த இந்த டேக்ஸேஷனால. அதை விட இந்த பத்திரிகையில வந்த மிகப்பெரிய செய்திகள் இன்னொன்று, ஜிபிஸ் எங்களோட கம்யூனிட்டியில கணக்க டாக்டர்ஸ், ஜெனரல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்கணும். பப்ளிக் செக்டர்ல இருக்கிற இந்த ஜிபிஸ் வந்து அவைகளுக்கும் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸால பாதிப்பு இருக்கணும். அது எக்ஸம்ஷன் கேட்குற மாதிரியான டிஸ்கஷன்களும் நடந்து கொண்டிருக்கு. அது அப்படியான ரிக்வெஸ்ட்கள் கவர்மெண்ட்டுக்கு மேக் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்? மற்றது இந்த பெரும்பாலும் இந்த பர்டிகுலர்லி இந்த கடைகள், இந்த பிஸ்னஸ் வச்சிருக்கிறார்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் டாக்ஸேஷன் மாதிரி. ஒரு கடையில் நேஷனல் மினிமம் வேஜ் கூடி இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். மிக தேவையான ஆக்கள் தேவையை எடுத்து பார்த்தால் அவைகளுக்கு நேஷனல் மினிமம் வேஜ் கூடினதுன்றது வந்து அவன் இன்கத்தை அதிகரிக்கும். ஆனால் அது வந்து டெஃபினெட்லி ஒரு சின்ன கடை வச்சிருக்கிற ஆளுக்கும் இம்பேக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷனும் ஒரு 1.2% கூடி இருக்கேக்க அவைகளுக்கு இதுகளுக்குனால ஏதாவது இதுல ஏதாவது இந்த லூப் ஹோல்னு சொல்றது அதாவது இது என்னென்ன டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஆக்கி அவைகள் இதை மேனேஜ் பண்ணலாம் என்ற ஒரு கேள்வி அவைகளுக்கு இருக்கும். அதுக்கு ஏதாவது வழிமுறைகள், ஆலோசனைகள் இருக்கா? ஓகே, 2 விதமாக பார்க்குறேன். 3 பாயிண்ட்ஸ் அதில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த நேஷனல் மினிமம் இன்க்ரீஸ், அதில் இப்போ என்ன செய்யலாம். ரெண்டாவது வந்து எம்ப்ளாயீஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் கூடினது இல்லை, அதிலிருந்து எப்படி ஏதாவது வழி இருக்கா. மூன்றாவது வந்து இந்த ஜிபிஸும் ஜெனரல் ப்ராக்டிஷனர், அதாவது எசென்ஷியல் சர்வீசஸ், சோஷியல் சர்வீசஸ் கொடுக்குறாக்களும் வந்து இந்த எம்ப்ளாயீஸ் என்ஐசி இன்க்ரீஸால் பாதிப்படையினம். அது கவர்மெண்ட் விரும்பி செய்ததா விரும்பாம செய்ததா, அதிலிருந்து அவைக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் வந்து முதல் ஜிபியை பற்றி கருத்து சொன்னால்,
எப்படி நாங்கள் இந்த இக்கோனமியில பாகுபடுத்தலாம். ஜிபிஸுக்கு மட்டும் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுத்தால், அதுக்கப்புறமாக ஆக்டர்ஸ் இல்லாட்டி லாயர்ஸ் இல்லாட்டி டாக்டர்ஸ் இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் என்று சொல்லி எந்தெந்த செக்டர்ஸுக்கு எவ்வளோத்துக்கு வைடன் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்புறம் சொல்லுவார்கள் பார்லிமெண்ட் எம்பிஸ் கவர்மெண்ட் ரன் பண்ணத்தானே வேணும், இல்லைன்றால் அப்போ அவைக்கு வரி விலக்கு இல்லாட்டில் இப்போ சிவில் சர்வீஸ் இல்லாட்டில் அரசாங்கம் இயங்காது. அப்படியே சிவில் சர்வீஸுக்கு ஒரு எம்ப்ளாயீஸ் என்ஐசி நேஷனல் இன்சூரன்ஸ் எக்ஸம்ஷன் என்றால் பகுதி பகுதியாக இது ஒரு தொற்று வியாதியாக போய்விடும். ஆனபடியால் எனக்கு கிடைக்கின்ற நியூஸ்களின் படி, அதாவது நாங்கள் இண்டஸ்ட்ரி நியூஸை பார்க்க எதுவிதமான எக்ஸம்ஷனும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையாக தான் இருக்க போகின்றது. அதாவது இட்ஸ் அ பிளாங்கெட் இன்க்ரீஸ். அதில் எதுவித மாற்றமும் இருக்காது. அதுலேயும் அதிலிருந்து தப்புறதுக்கு வழிகள் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கு நாங்களே சொல்லக்கூடிய ஒரு அனுதாப செய்தி என்னன்னு சொன்னால், அது வியாபாரங்களுக்கு அதிகமாக நாங்கள் செலுத்துகிற அந்த கட்டணங்களுக்கு எங்களுக்கு டேக்ஸ் ரிலீஃப் இருக்கு. அப்போ நாங்கள் ஒரு ஹை ரேட் டேக்ஸ் பேயர்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்க நாங்கள் ஆல்மோஸ்ட் 45% டேக்ஸ் கட்டுறோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு இந்த ஸ்டாஃபால் ஒரு 10,000 இல்லாட்டி 15,000 காஸ்ட் எக்ஸ்ட்ரா வருதுனால், நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பக்கத்தில் 15,000 கொடுக்குறோம். அதே நேரம் அரசாங்கத்துக்கு நாங்கள் கட்டுற டேக்ஸில் ஒரு 7,500 குறைச்சி கட்டுறோம். அப்போ நெட் இஃபெக்ட் ஒரு மார்ஜினல் நெட் இஃபெக்ட் மேக்ஸிமம் மினிமம் 55%, மேக்ஸிமம் ஒரு 80%, அதாவது லோ ரேட் டேக்ஸில் இருக்கிற 80%. ஸோ தேர் இஸ் அ டேக்ஸ் டிவிடெண்ட் பேக் ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள். இது ஒரு காசாக அது தப்புறதுக்கு வழி இல்லை. இது விழுந்தாலும் மீசையில் மண் இல்லைன்ற ஒரு கதை. அதாவது டேக்ஸ் இவ்வளோ கூட காசு கொடுக்குறோம், ஆனால் கொடுக்குற காசுல எங்களுக்கு டேக்ஸ் ரிலீஃப் எங்களுக்கு கிடைக்குதானேன்னு சொல்லி எங்களை மனதை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லை ஒழிய அதில் வேறொன்றும் இல்லை. ஆனால் நேஷனல் மினிமம் வேஜ் 6.7 கொடுக்கறது அடிமட்ட தளத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான தேவையான விஷயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எனிவே மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் லண்டனை பொறுத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவரேஜ் வேஜஸ் 14 பவுண்ட் 15 பவுண்ட்ஸ் பெர் ஹவர் தான் போகுது. அப்போ இது 12.21% எடுத்தால், இப்போ இதன்படிக்கு ஒரு ஃபுல் டைம் ஊதியத்தில் இருக்கிறவருக்கு இப்போ இந்த இந்த நேஷனல் மினிமம் வேஜ் இன்க்ரீஸோட அவர் 37.5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணினால் 23,800 பவுண்ட் தான் அவருக்கு மொத்த வருமானமாக போகுது ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு 2,000 பவுண்ட்ஸ். ஒரு லண்டன்ல ஒரு 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 ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு 2,000 பவுண்ட்ஸ் சும்மா பத்தாது. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்தால் தான் இதுல பிறகு டேக்ஸும் கழிவுபடும். இதுல என்னென்னால் அவர் இந்த டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸை 12,500 உலகாலம் ஃப்ரீஸ் பண்ணினதால நேஷனல் மினிமம் வேஜில் இருக்கிறவரே ஆல்மோஸ்ட் இந்த நிலைமையில 2,200 பவுண்ட்ஸ் டேக்ஸ் கட்டும். அப்போ கையில மிஞ்சிற நெட் சேலரி வெறும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அதனால என்னை பொறுத்தவரையில இது ரெண்டுல இருந்தும் தப்பக்கூடிய வழிகள் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்ல முடியாது. பல தரப்பட்ட ஆட்கள் இருக்கணும் தானே ஒரு கம்யூனிட்டியில. அப்ப ஆனபடியால் நீங்க சொன்ன மாதிரி அடிமட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இப்படி ஒரு சம்பள உயர்வுன்றது கட்டாயம் தேவை. ஆனா இந்த கொடுத்துக்கப்பட்டிருக்கிற இது காஸ்ட் ஆஃப் லிவிங், இந்த இன்ஃபிளேஷன், அத பணவீக்கத்தோட கம்பேர் பண்ணிக்க அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அது உண்மையா அது ஒரு அதுக்கு கீழே அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்ஃபிளேஷனை மேட்ச் பண்ணுதா இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற உயர்வு, அல்லது அது காணாத இப்ப இன்ஃபிளேஷனையும் உங்களுக்கு தெரியும், பல கவர்மெண்ட் அந்த இன்ஃபிளேஷன் அந்த பாஸ்கெட்டை மாத்தி 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 அந்த இன்ஃபிளேஷன் கணிக்கிற விதமே வித்தியாசமாக வந்துட்டது. ஆக இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபிளேஷன் இஸ் டார்கெட்டிங் க்ளோசர் டு 2% சொல்லுவாங்க அரசாங்கம். அப்ப ஆனால் நீங்கள் ஒரு சராசரி மனிதன் தேவைக்கு நீங்கள் ஹலோ போகும்பொழுது அங்க ஒரு கடைக்கு போனால் ஒரு அவரேஜ் பாஸ்கெட் ஆஃப் குட்ஸ் மோர் தென் 10%, மோர் தென் 15% கம்பேர்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கின்றது. அதனுடைய இந்த 2% என்று சொல்லி நம்ப முடியாது. ஆனால் 6.7% ஒரு கணிசமான உயர்வு தான்.
கணிசமான உயர்வு. உண்மையான வாழ்க்கை தரத்துக்கு ஆல்மோஸ்ட் 10% இன்க்ரீஸாக இருக்கின்றது. கவர்மெண்ட் ஹெட்லைன் ரேட்ஸ் 2% ஆகிருக்கிறது. அதில் 6.7 வந்து இட்ஸ் நாட் பேட், ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீஸாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் வறிய குடும்பங்கள் வந்து வாழக்கூடிய ஒரு வழியை சமைத்து கொடுக்கிறது ஒரு சமுதாயத்தின் முக்கிய தேவையாகவும் இருக்கின்றது. இதே மாதிரி உயர்வுகளை இந்த இந்த நேஷனல் மினிமம் வேஜ் உயர்வுகள்ல அதை தேவையா இருக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லை இது ஒரு ஒன் ஆஃப் பட்ஜெட் இப்படியான இது பெரிய ஒரு டிஃபிகல்ட் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் இருந்தாலும் இப்ப இந்த 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 வேற இந்த பட்ஜெட்டை திட்டமிடலையும் பார்க்க லேபர் கவர்மெண்ட் இந்த டைரக்ஷன் என்ன எப்படியான இதுல அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாமா, அந்த அப்படியா இடத்துல இருக்கிறாங்க? ஒரு நல்ல கேள்வி இது. என்னன்னு சொன்னால் மெட்ட பக்கத்துல பாருங்க, பென்ஷனர்ஸுக்கு ட்ரிபிள் லாக்னு சொல்லி கரண்டீட் பென்ஷன் இன்க்ரீஸ் கட்டாயம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து பென்ஷனர் ஆகும்பொழுது இப்போ நானும் பென்ஷனுக்கு கிட்ட வந்தோன்றது எனக்கு நான் சிறு வயதில் இருந்த செலவு எனக்கு இப்போ சிலவுல குறைஞ்சு கொண்டு வரலாம் செய்யும் என்றால் எங்களுடைய தேவைகள் குறைவாக இருக்கும், எங்களுடைய ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் குறைவாக இருக்கும். இப்போ எங்களுடைய தேவையும் குறைவு. ஆனால் பென்ஷனர்ஸுக்கு மட்டும் ட்ரிபிள் லாக்கில் 4% 5% ஆனுவல் பென்ஷன் இன்க்ரீஸ் கூடிக்கொண்டே போகின்றது. ஆகவே அந்த அடிமட்டத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், அதாவது 18 19 20 இயர் ஓல்ட் சில்ட்ரன் எல்லாரும் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் நல்ல ஒரு ஜாப்பில் ஒரு 50,000 60,000 சேலரி உடனே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ பல பேர் வந்து மினிமம் வேஜில் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் அடுத்த 4 வருஷமும் இந்த நேஷனல் மினிமம் வேஜ் கட்டாயம் கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது என்னன்னு சொன்னால், பிஸ்னஸ் ஓனர்ஸ், தமிழ் சமுதாயத்தில் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்கணும். நாங்கள் எப்படி இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சிந்திக்கிறோம்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு மேற்றபடி நாங்கள் வந்து எங்களோட ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் அண்ட் ஃபார்வர்ட் ப்ரொஜெக்ஷன்ஸை சிமுலேட் பண்ணணும். இந்த அடிஷனல் வேஜ் காஸ்ட்டை நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம். 2 விதம் 3 விதம். ஒன்று வந்து எங்களோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க அந்த காஸ்ட் நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ணலாமா. 2வது வந்து எங்களோட வேறு இடங்களில் எக்கனாமைஸ் பண்ணலாமா, இல்லாட்டி ஸ்டாஃப் எஃபிஷியன்சி ரேஷியோவில் எடுத்துக்கொள்ளலாமா, இல்லாட்டி 3வது வந்து எங்களுக்கு இருக்கிற ப்ராஃபிட்டில் கொஞ்சத்தை குறைய ப்ராஃபிட் எடுத்து விட்டு கொண்டு போகலாமா. இப்படி வந்து 3 விதமாக சிந்திச்சு நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கட்டாயம் நடக்கத்தான் போயிடும். நாங்கள் டாக்ஸே ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்ணபடியா நாங்கள் நேரவே அதுக்குள்ள போனாங்கள். அதே நேரம் இந்த ஸ்பெண்டிங் டிசிஷன்ஸை பற்றியும் பார்க்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய அளவில் இல்லாட்டிலும் அதில் டச் பண்ணது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்கள் இதுக்கு திட்டமிட்ட போது காய்ச்சினாங்க. அப்படி பார்க்க இந்த ஸ்பெண்டிங் டிசிஷன்ஸ் வந்து எப்படி எங்களுக்கு என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டிகளை தரும், அதே நேரம் அது எப்படி எங்களோட வாழ்க்கையை டச் பண்ணும். இந்த ஸ்பெண்டிங் டிசிஷன்ஸ் வந்து இப்போ என்ஹெச்எஸ், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படி எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில இம்பாக்டை உருவாக்கும், பாசிட்டிவோ நெகட்டிவோன்றதை பற்றி கொஞ்சம் கதைக்கலாமா? 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த ஸ்பெண்டிங் டிசிஷன் எடுக்கையால வந்து பட்ஜெட் கூடைக்க, கவர்மெண்ட் சேர்க்க வேண்டிய பணம் கூடைக்க எங்கிருந்து சேர்க்கணும், மக்கள்கிட்ட இருந்து சேர்க்கணும். என்ன விதமாக சேர்க்கணும், கூட டேக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், விஏடி, எல்லா விதத்தாலேயும் டேக்ஸ் ரிசீட்ஸால கூட்டினோம். மற்றது கவர்மெண்ட் பொரோவிங்கால கூட்டினோம். இந்த ரெண்டுண்ட இம்பேக்ட் என்ன? கவர்மெண்ட் இந்த டேக்ஸை கூட்டேக்க எங்கள் எல்லாருக்கும் பர்சனலாக பாதிக்கின்றது. இன்னொன்று வந்து ஆனால் அவர்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதால, இதை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது இக்கோனமிக்கு கிடைக்கின்ற பயன் என்ன? ட்ரிக்கிள் டவுன் இக்கோனமி, அதாவது வந்து என்ஹெச்எஸ்ல உள்ள தேவைகள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புது ஹாஸ்பிட்டல்ஸ், புது ஸ்கூல்ஸ் அண்ட் ரோட் பில்டிங் செய்யக்க எனக்கு தெரியவே தமிழ் சமுதாயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸும் சிவில் இன்ஜினியரிங் கம்பெனிஸும் கணக்கே இருக்குது. அதுலேருந்து வந்து சப்கான்ட்ராக்டாக இந்த மாதிரி என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓவரால் இக்கோனமிக்கு கட்டாயம் வந்து சேர போகிறது. ஆனால் அதால் வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் கட்டாயம் நடக்கும்.
ஆகவே ஒரு பக்கத்தால் ஒரு டேக்ஸ் எடுத்தாலும் மற்ற பக்கத்தால் ஒரு வெல்த் கிரியேஷன் இக்கோனமிக்கு வந்து சேரப்போகிறது இந்த பட்ஜெட்டால. ரெண்டாவது வந்து ஆட்கள் எடுக்கிற அந்த வருமானம் வந்து திரும்ப இங்க கொண்டு போய் இன்னொரு கடையிலேயோ இல்லாட்டி அவரோட எக்ஸ்பென்சஸ்லயோ செலவழிக்க போறார். ஆகவே அந்த இக்கோனமி கொஞ்சம் பூம் பண்றதுக்கு, அதாவது growth பேட்டர்ன் வர சான்ஸ் இருக்கு. ஆனால் நீங்க இன்னொரு விதமாக கேட்டீங்க, அந்த இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து திரும்ப வந்தவங்களை பாதிக்க போகுது. அப்ப நான் சொன்னேன் ரெண்டு பிரிவாக அந்த பட்ஜெட் பற்றாக்குறைக்கு ஒரு பக்கத்துல டேக்ஸ், மற்ற பக்கம் கூட borrowing. அப்ப கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்ல போய் borrow பண்ண வழி கிடைக்க நாங்கள் எங்களோட கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய வரித்தொகை கூடவாக இருக்கின்றது. ட்ரெஷரி ஈல்டு, இந்த ஈல்டு வந்து 0.2% ஏற்கனவே கூடிட்டுது. என்றால் கவர்மெண்ட் அப்படித்தான் கொண்டு போய் borrow பண்ண வேண்டி இருக்கின்றது. அது அந்த யூகே borrowing காஸ்ட் கூட கூடிக்கொண்டு போனால் எங்களோட பேஸ் ரேட் இனி குறைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றது வந்து மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும் எதிர்பார்த்துட்டு இருந்த நாங்கள். ஆனால் இந்த குறைகின்ற வேகம் குறையும். அது என்னன்னு சொல்ல இப்ப வந்து ஓகே, இப்ப 0.25 குறைச்சார்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தினாங்கள் மேபி 0.5% குறைப்பார்கள். நாங்கள் எதிர்பார்த்தினாங்கள் டிசம்பருக்கு இடையில இன்னொரு 0.25% குறைப்பார்கள். நாங்கள் நினைச்சோம் 2025 ஆல்மோஸ்ட் 1% குறைப்பார்கள். அப்போ மோர்கேஜ் கட்டுற தொகை வந்து 5%ல இருந்து 4ல வந்து 3.5க்கு குறைச்சால் எங்களோட சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் வந்து கூட வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனால் அந்த ஈஸியா வரக்கூடிய சமிக்கைகள் திடீர்னு குறைஞ்சிட்டு இந்த பட்ஜெட்டால. அது வந்து எதிர்பாராத ஒரு பக்க விளைவு, ரேச்சல் ரீஸ் சொல்லாத ஒரு நிகழ்வு, மக்கள் உடனடியாக உணராத ஒரு ஒரு பிரச்சனை. அது வந்து அப்படி ஒரு கேர்மா மாதிரி வந்தோன்றிருக்கின்றது. அதாவது எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலம் ஹை ரேட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கள், லேபகம் வந்த அப்புறம் குறையும் எதிர்பார்த்தாலும் அந்த குறைகிறதும் சாத்தியக்கூறியாக இருக்குமா, இல்லாட்டி குறைஞ்சாலும் இந்த குறைகிற வேகம் குறைந்து விடும். நான் அடுத்து கேட்க இருந்த கேள்விக்கு நீங்க ஆல்ரெடியே பதிலளிச்சிட்டீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த வேகம் குறைய போகுது. அதே மாதிரி பணவீக்கமும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல கூடி சேர்ந்துதான் குறையும், 26க்கு பிறகுதான் குறையும் என்ற மாதிரி இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ண போகுது. அப்ப இதுக்கு எப்படி நாங்க திட்டமிடலாம்? இந்த இந்த எப்படியான விஷயங்கள் இப்ப மோர்கேஜ் வச்சிருக்கிறார்கள், ஹோம் ஓனர்ஷிப்ன்றது ஒரு பெரிய விஷயம் தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள. இப்ப என்னென்ன இதுக்கு நாங்க திட்டமிடலாம்? அப்ப நாங்கள் என்னென்றால் இந்த எங்களுக்கு முதல் தெரிந்த சமிக்கையின்படி, அதாவது நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் தோக்க போகுது, லேபர் கவர்மெண்ட் வரப்போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகிறது, இதெல்லாம் நச்சு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அட்வைஸ் பண்ணாங்கள் வந்து 5-year ஃபிக்ஸ்டு மார்கேஜ் மாறிக்கொண்டு வராது. ஃபிக்ஸ் ரேட் மார்கேஜில் இருந்து வரைக்கும் தொடர்ந்து இன்னொருக்கா 5 இயர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்பினோம். அப்போ நாங்கள் சொன்னாங்க 5 இயர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க, மேபி 2 இயர் ஃபிக்ஸ் இருக்கும், இல்லாட்டி வேரியபிளில் வச்சுக்கொள்ளுங்க. வேரியபிளில் வச்சிருந்தா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய அதுண்ட அனுகூலம் உங்களுக்கு கைக்கு கிட்டும். ஃபிக்ஸ் ரேட்டில் தொடர்ந்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறக்க உங்களுக்கு அது பயனளிக்காது. அதனால இந்த லாங் டேர்ம் ஃபிக்ஸ் நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தினாங்கள். ஆனால் இப்போ திரும்ப கிடைக்கின்ற லாங் டேர்ம் ஃபிக்ஸ் திரும்ப எடுக்கணும் மாதிரி வருகின்றது. ஆனால் நான் அவசரப்பட்டு அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு என்றால் நான் அப்படி அவசரப்பட மாட்டேன். என்னன்னு சொன்னால் இந்த இது டூ சூன். 31 அக்டோபர், இன்றைக்கு 8 நவம்பர், 8 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்டாயம் விழித்து பார்க்க வேண்டியது யுஎஸ்ல வந்து ஆட்சி மாற்றம் பைடன்ல இருந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்தால் அங்க இருக்கின்ற சமிக்கைகள், அவையல் செய்யக்கூடிய விடயங்கள், அங்க வந்து அவர்களுக்கு வந்து அவருடைய ஃபெட் ரிசர்வ் இல்லாட்டி அவங்களோட சென்ட்ரல் பேங்க் ஜெரோம் போல்ல இருந்து நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரை விலத்தி புதால போடுவார். அங்க உடனே வந்து அவங்களோட பிசிக்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி கட்டாயம் மாறப்போகுது. அங்க மாறினோடனே யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் பாலிசி எப்படி போகும் பார்த்து யூகே வந்து அதை பின்தொடர்வோமே ஒழிய யுஎஸ்ல இருந்து வட்டி தனிப்பாக நாங்கள் அமைக்க மாட்டோம். ஆனதால் ஜனவரி வரைக்கும் நாங்கள் விட்டு பார்க்கணும். அதாவது ஜனவரி தான் அவர் ஆட்சி எடுப்பார். பிப்ரவரி வரைக்கும் மாற்றங்கள் பெருசு வராது. மார்ச்ல இருந்து தான் பயங்கர மாற்றங்கள் வரும். ஆகவே இப்பல இருந்து ஒரு மார்ச் வரைக்கும் ஒரு 3 மாசம் பொறுத்திருந்து பார்க்கணும் தான் நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னால்
யூகே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் ரேட் மோர்கேஜஸ் வந்து ஏற்கனவே கூடிவிட்டது. அதனுடைய கொஞ்ச நேரம் தனித்திருந்து பார்க்கலாம். விதின் 3 months இனியில்லைன்று கூடாதுன்னு நாங்கள் துணிவு உள்ளவர்கள் குறைந்திருந்து பார்க்கலாம். ஐயோ இதெல்லாம் கூட போகுதுன்னு சொல்லி பயப்படுறவர்கள் ட்ரை பண்ணி 2 year இல்லாட்டி 5 year ஃபிக்ஸ் எடுக்கிறது நல்லது. அது வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னா, இப்ப இது வந்து சரியான ஒரு டைம் இந்த கிறிஸ்டல் போல் இல்லை இதை சொல்றதுக்கு. இப்ப இதை நீங்க சொல்றதே ஒரு வெர்ச்சுவலி இதை எடுத்துக்கொள்ள கூடாது. இது இது உங்களுடைய அட்வைஸ் இல்ல, இது இது உங்களுடைய ஓன் அபிப்பிராயம் என்றதே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த இடத்துல சொல்றது. தேங்க்யூ. அதாவது நான் அந்த ஃபினான்ஷியல் அட்வைஸா சொல்லல, ஒரு கட் ஃபீலிங். அதாவது வந்து நடக்கக்கூடிய சில ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதாவது வந்து கொஞ்சம் விட்டு இருந்தால், இப்போ அவசரப்படும் பொழுது கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனால் கொஞ்சம் விட்டு தெளிந்தால் பெட்டராக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உங்களோட பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ், விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாட்டி உங்களோட கட்டியோ காட்டோ கிளாத்ண்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதுதான். நாங்கள் வந்து உங்களுக்கு இப்படித்தான் செய்வோம்னு அட்வைஸ் பண்ணல. 2 விஷயம் நீங்கள் அப்போதே டச் பண்ணினீங்க. அந்த ஒன்று வந்து பிஸ்னஸ் ரிலீஃப், குவாலிஃபைங் பிஸ்னஸ் ரிலீஃப் உண்டு. அதே நேரம் இன்னொன்று பிரீஃபா டச் பண்ணினீங்க, அசெட் டிஸ்போசல் ரிலீஃப் என்னது. இது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நீங்க அவங்களோட இதுல இருந்தது நாங்கள் முன்னுக்கு கிடைச்ச மாதிரி. ஆனா இது என்னன்னு அதை உண்மையா அதை எடுத்துக்கொள்றதுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கு. அதை பற்றி நல்ல ஒரு ஸ்டெப் ஒன்று செய்யலாம். நல்ல கேள்வி. பிஸ்னஸ் அசெட் டிஸ்போசல் ரிலீஃப் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு வியாபார ஸ்தலத்தை இயக்கி இருந்தால் அதில் இருக்கின்ற குட்வில் என்று பார்க்கலாம். குட்வில் அது இல்லாட்டி அதோட கேபிட்டல் வேல்யூ, அது நீங்கள் வித்து வருகின்ற ஃபர்ஸ்ட் 1 million pounds வரைக்கும் உங்களுடைய சொந்த வங்கி கணக்குக்கு அதை மாற்றினால் அந்த பிஸ்னஸ் அசெட் டிஸ்போசல் ரிலீஃப்னுக்கு ஃபர்ஸ்ட் 1 million ஆஃப் யுவர் கெயினுக்கு 10% தான் டேக்ஸ். ஒன்லி 10% டேக்ஸ். அப்போ 1 million உங்களோட பிஸ்னஸே வித்து 1 million ப்ராஃபிட் எடுத்தால் 10% கட்டி நீங்கள் 900,000 வீட்டை கொண்டு போகக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் அது வருங்காலத்தில் வந்து ஏப்ரல் 25 வந்து 14% கூட போகின்றது. பிறகு ஏப்ரல் 26 18% கூட போகின்றது. அதான் அந்த பிஸ்னஸ் அசெட் டிஸ்போசல் ரிலீஃப்ல இருக்கிற சிச்சுவேஷன். ஆனால் இதுல நீங்க கவனிக்கிறதுக்கு எடுக்கணும், கிளவே நினைக்கிறேன் பை டு லெட் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் உண்டு. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் பிஸ்னஸ் அவர்கள் பிஸ்னஸாக கருத இல்லை. இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் இதுக்குள்ள வரேன்னு சொன்னால் ஒரு ஹோட்டல் இல்லாட்டி ஒரு கேர் ஹோம், ஒரு பப் இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ், ஓனர் ஆக்கியபைடு ஆஃபீஸ், நாட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் பப் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல. நீங்கள் வாங்கி அந்த கட்டிடத்திலேருந்து நீங்களே சுய தொழில் உங்களுடைய பிஸ்னஸை இயக்கி இருந்தால் உங்களுக்கு இந்த வரி விலக்கு இல்லாட்டி வரி விலக்குன்னு சொல்ல முடியாது, இலகுவான வரி திட்டத்தில் நீங்கள் அதை விற்று பொருளாக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தது. அது வந்து இனி வருங்காலத்தில் அந்த டேக்ஸ் கூடுது என்றாலும் 18% என்றால் உண்மையாக பரவாயில்லை என்று தான் பார்க்கலாம். ஏனென்றால் அதே லாபத்தை அந்த பிஸ்னஸ்ல இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இல்லாட்டி டிவிடெண்டாக எடுத்திருந்தால் 25% கார்பரேஷன் டேக்ஸும் பிறகு 39% இன்கம் டேக்ஸும் கட்டி ஆல்மோஸ்ட் உங்களோட மொத்த வருமானத்தில் 50% கவர்மெண்ட் கொடுத்து 50% தான் வீட்டை கொண்டு வரீங்க. இதில் வந்து கார்பரேஷன் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, மிச்சமாக இருக்கிறதுல 10% கட்டினால் ஆல்மோஸ்ட் 32.5% தான் கவர்மெண்ட்டு கொடுத்து 67.5% வீட்டை கொண்டு வரீங்க. ஆனால் இப்போ பிஸ்னஸை விற்கிறவர்கள் விற்க திங்கிங்காக இருக்கிறார்கள். ஏப்ரலுக்கு முதல் விற்றால் அதில் ஒரு சின்ன ஒரு லாபம் இருக்குது. இன்னொன்று கேட்டு நீங்கள் வந்து என்ன ஏதாவது டைமிங் இருக்கான்னு சொல்லி, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அலவன்ஸ், இனிஷியல் அலவன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஏப்ரலுக்கு முதல் செய்தால் அதில் ஒரு ஒரு டெஃபினெட்லி ஒரு வேர்த் இருக்கின்றது. நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு அனுப்பின கொஸ்டினில் என்னென்னு கேட்டிருந்த நீங்கள் இளைய சமுதாயம் வந்து பிஸ்னஸில் நிறுவும் பொழுது எப்படி அதை செய்யலாம்னு கேட்டிருந்தீங்க. அந்த கேள்வி இல்லை ஒரு நல்ல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து சமுதாயம் வந்து ஆளுக்கால் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுற தன்மை குறைவாக இருக்கின்றது. நாங்கள் எங்களோட பிஸ்னஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு தெரிஞ்சவர்களோட பிஸ்னஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணினால் சீட் EIS, சீட் என்டர்பிரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மூலமாக
எடுக்கின்ற முதல் 150,000 பவுனுக்கு 50% டேக்ஸ் ரிஃபண்ட் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ஒரு பிஸ்னஸ் பிளானை போட்டு இல்லாட்டி ஒரு 15 பேர்கிட்ட நீங்கள் வந்து ஆளுக்கு 10,000 150,000 எடுத்தீங்க என்றால், நானும் கூட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் 10,000க்கு 5,000 பவுண்ட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து டேக்ஸ் ரிஃபண்ட் எடுக்கலாம். நான் அதே நேரம் உங்களோட பிஸ்னஸ் அது வடிவாக போகாமல் கீழடைஞ்சால் மிச்சமாக இருந்த 5,000க்கும் நான் வந்து இன்னொரு 40% டேக்ஸ் ரிஃபண்ட் எடுக்கலாம். அப்போ 5 நான் கவர்மெண்ட்டில் இருந்து டேக்ஸ் ரிஃபண்ட் எடுத்தால் எனக்குமா கரியா போகிறது 3,000 மட்டுமே. அது ஒரு பிஸ்னஸ் விழுந்தால் அப்புறம் அதுக்கு மேலதிகமாக சேர்க்கின்ற காசுக்கு என்டர்பிரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மூலமாக சேர்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 30% டேக்ஸ் ரிஃபண்ட் இருக்கின்றது. அப்ப இந்த நீங்க கேட்ட எளிய சமுதாயம் வந்து பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்க அதுல வந்து நாங்கள் எங்களுடைய அங்கிள் ஆண்டி கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸ் அவைக்கு ஹெல்ப்பாக நாங்கள் அவைக்கு மூலதனம் கொடுத்தால் முதல் 150,000 பவுனை சேர்க்க ஒரு உங்களோட லோக்கல் இருக்கிற ஒரு அக்கௌண்டண்ட அணுகியோ இல்லாட்டி HMRC நேராக அணுகி அட்வான்ஸ் அஷ்யூரன்ஸ் அப்ளிகேஷன் எடுத்து சீடி EIS இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதன் மூலமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் நிச்சயமாக ஒரு ஒரு டேக்ஸ் ரிலீஃப் இருக்கின்றது. லேபர் கவர்மெண்ட் இந்த EIS ஸ்கீமை 2030 வரைக்கும் அதில் கை வைக்க மாட்டோம் என்று சொல்லி அதை நீடிச்சிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு குட் நியூஸ் தான். அது ஒரு என்டர்பிரனர் கல்ச்சரை வளர்க்குற ஒரு நியூஸ். சில பேர் நினைச்சிருந்திருந்தவர்கள் அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன்ஸையும் EIS இது எல்லாத்தையும் நிப்பாட்டி விடுகிறார்கள் என்று. பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் இன்னும் அதே சேம் தான். 60,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பென்ஷனுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கிறது. எலக்ட்ரிக் கார் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 100% ரைட் ஆஃப் இருக்கிறது எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்குறதுக்கு. அதுலேயும் வந்து அதாவது நீங்கள் வாங்கின காரண முழு தொகையையும் டேக்ஸுக்கு கழிக்கலாம். அதுவும் வந்து இந்த மாற்றுக்கு முதல் செய்கிறது நல்லது. இப்படியாக சில விஷயங்கள் இந்த மாற்றுக்கு முதல் செய்யறதுக்கு நீங்கள் ஏதாவது பிளானிங் இருந்தால் அதை ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணி பிளான் பண்ணி செய்யறது நல்லது. நாங்கள் ஆல்மோஸ்ட் 9 மணிக்கு 15 நிமிஷம் இருக்குது. 17 நிமிஷம். நான் நினைக்கிறேன் இன்னும் அதாவது பார்ட்டிசிபேட் பண்றாக்களுக்கும் தொழில் இருக்கும் நிச்சயமாக சொன்னதை வச்சு இன்னும் 2 ஃபைனல் கொஸ்டின்ஸோட நான் நினைக்கிறேன் அதை மிச்சாக்களுக்கும் ஓப்பன் பண்ணினா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த ஃபார்மேட் நம்புறேன். கொண்டு வந்து இந்த ஹவுசிங் சம்பந்தமா அது ஒரு 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 எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை, நேஷனல் கிரைசிஸ். ஒரு கதைக்கு தமிழாக்களுக்குள்ள ஹோம் ஓனர்ஷிப் ஹையரா இருந்தாலும் ஸ்டில் வந்து ரெண்டர்ஸ் வந்து ஒரு சரியான சிக்னிஃபிகண்டான ஆக்கள் இருக்கு. நம்ம புதுக்க ஆக்கள் வாராக்களுக்கு ரெண்டிங் வந்து ஒரு ஹியூஜ் சேலஞ்ச். அதுல வந்து அந்த ஹோம் ஓனர்ஷிப்ல ஆக்களை விரும்புங்க அந்த அந்த இது ஒன்று ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் அந்த பை டு ரெண்ட் ரைட் டு பைல ஆக்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து முந்தி இருந்தது, எடுக்கக்கூடியதா இருந்தது. இப்ப அது குறைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த 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 அது வந்து எந்த அளவுல குறைக்கப்பட்டிருக்குன்ற தரவுகள் மட்டும் ஏதாவது இருக்கா? இல்ல, எனக்கு அந்த ஒபிஷியல் தரவுகள் இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் வந்து இந்த டிஸ்கவுண்ட்ன்றது வந்து ஒரு ஒரு மிராஜ். இது ஒன்று உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரே செக்டருக்குள்ள கனகாலம் இருந்தாங்க. அதுல வந்து என்னன்னு சொன்னால் வந்து அவர்கள் கொடுத்த டிஸ்கவுண்ட்டை வந்து ஹவுஸ் பில்டர் சும்மையா டிஸ்கவுண்டாக பயசுக்கு கொடுக்க இல்லை. சரியா? அதுன்ற பிரதிபலிப்பு வந்து பில்டர்ஸ் வந்து விலையை கூட்டி போட்டு விற்றதை ஒழிய டிஸ்கவுண்டாக கொடுத்தது என்ன கண்ணுக்கு தெரியவில்லை. அதனால இது ஒரு 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 என்ன சொல்றது, ஹவுஸ் பில்டிங் விஸ்தரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததை ஒழிய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பயருக்கு எண்ட் யூசருக்கு உண்மையாக அவைலுடைய பாக்கெட்டுக்கு அனுகூலமாக நடக்கவில்லை. ஆனபடியாத்தான் நான் யோசிக்கிறேன் இந்த நியூ பாலிசியின் படி வருகின்ற additional affordable housing building roadmap is far better than giving arbitrary discount. As an important point. அது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் அதை பேருந்து கொடுக்க 5 வருஷத்துக்கு பிறகு அந்த பே பண்ணக்கே அது ஒரு பெரிய ஒரு தொகையா கன பேர் கஷ்டப்பட்டு அந்த ப்ராப்பர்ட்டியே மெயின்டைன் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். ஆனபடியா அது ஒரு என்னென்னால் அந்த மிஸ் செல்லிங்னு சொல்லலாம். மிஸ் செல்லிங்னு சொல்லலாம். என்றால் தெளிவின்மை.
தெளிவின்மை, அதாவது வந்து அந்த டிஸ்கவுண்டட் ப்ராப்பர்ட்டி என்ற அந்த ஓனர்ஷிப் வந்து உங்களுடைய அல்ல, வேறு ஒருத்தர் ஓனர்ஷிப். ஆகவே விலை ஏறினது என்ற அந்த தொகுதி உங்களுக்கு பொருத்தம் அல்ல, இன்னொருத்தருக்காக நீங்கள் வீடை மெயின்டைன் பண்ணி வச்சிருந்ததாக முடிகின்றது. ஆகவே பலர் இதுல வந்து ஏமாற்றம் அடைந்தார்கள், முற்றும் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி. அது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேட்டட் ஏரியா. அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அவையில் வந்து அது வீடு மாறைக்க இல்லாட்டி விற்க கஷ்டப்பட்டார்கள் சிலர். கடைசி கேள்வி எல்லார்ட்டையும் போறதுக்கு முன்னுக்கு, இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டை நீங்க இதோட சொல்ல மேக்ரோ எக்கனாமிக் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னு சொன்னா அது வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். ஆனால் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த ஒரு ஒரு வேலை என்னன்னு வாய்ப்பு? சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து நியர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் economically active people. We are actually a near full employment economy. People who have purposely chosen to be economically inactive. அவையில் என்னென்று வேலையை கொண்டாடுறது, அவையிலுமே வேலையை கொண்டாட விருப்பமா கொண்டாந்து வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி கங்கணம் கட்டி இருக்கிறவர்களை நீங்கள் வேலையை கொண்டு அவையில வச்சு உங்களோட எஃபிஷியன்சி அண்ட் உங்களோட எஃபெக்டிவ்னஸ் குறையும் மொழிய கூடாது. ஆகவே வந்து நான் என்ன பார்க்கணும்னு சொன்னால், ഇതിന്റെ നെറ്റ് ഇഫക്റ്റ് வந்து வேஜ் பிரைஸ் இன்க்ரீஸ், ப்ரிப்பேர் டு பே ஹை வேஜ் ஃபார் ஹை ஸ்கில் பீப்புள். சரியோ, அதாவது தகுந்த ஊழியர்களை நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் அதற்கு தகுந்த சேலரியை பே பண்ணணும். ரெண்டாவது வந்து அவைய ரீட்டைன் பண்றேன்னு சொன்னால் தகுந்த பெனிஃபிட்ஸும் தகுந்த பே ரைஸும் நேரத்துக்கு நேரம் கொடுக்க வேணும். ஆனுவல் ரிவ்யூ இல்லாட்டி ஹாஃப் ஆனுவல் ரிவ்யூ, எல்லாருக்கும் வந்து இன்ஃப்ளேஷன் பஸ்டிங் பே ரைஸை கொடுத்து உங்களோட ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தான் ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்க போகின்றது. நீங்கள் கேட்டது ஆழமான ஒரு கேள்வி. டெஃபினிட்லி அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் நடந்து கொண்டே இருக்குது. வெரி குட் கிரியேட்டிவிட்டி, சோ மெனி கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்டிங் இன் யூகே. நெவர்தலெஸ் ஆக்கள் அதுக்கேற்ற அளவு ஸ்கில் லெவலுக்கு ஆக்கள் பத்தாதுமே. நன்றி. நாங்கள் கலைக்க வேணும் என்று திட்டமிட்டிருந்த விஷயங்கள் இப்படியானதுகள் தான். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு கொஸ்டின்ஸை வந்து இதில் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ட்ரிகர் பண்ணி இருக்கும் நிச்சயமாக. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் டாக்டர் புவிட்ட கையளிக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்று அந்த கேள்வியில நாங்கள் எடுத்துக்கொண்டு அங்கே போகலாம். நன்றி ஐயா, உங்கள் பேச்சு மிகவும் பிரயோசனமாக இருந்தது. எனது வாழ்த்துக்கள். முதலில் நான் ஐயா நான் தொடக்கத்தில் நீங்கள் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் முடிவில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அதை கொஞ்சம் அதை விவரித்து கூறுவீங்க. ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று தாரேன், நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளுட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட 900,000 பவுண்ட்ஸ் மார்க்கெட் வேல்யூல ஒரு வீடு இருக்குன்னு வையுங்கள். அதோட சேர்த்து ஒரு 100,000 பவுண்ட்ஸை கேஷாயம் ஒரு பிள்ளை கொடுக்குறது எடுத்தீங்கள் என்றால், அந்த நீங்க சொன்ன 1 மில்லியன் மார்க்குக்கு அது சரி வருமா? அதாவது ஒரு நீங்க நல்ல ஒரு கேள்வி அண்ணா. அதாவது 900 + 100 1 மில்லியன் வருகிறது. ஆனால் அந்த மெயின் பாயிண்ட் வந்து 325 and 325 தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் எக்ஸம்ஷன். அதோட உங்களோட மெயின் பிரின்சிபல் ரெசிடென்ஸுக்கு 175. அப்ப உங்களோட 900க்கு உங்களோட முழு பர்சனல் எக்ஸம்ஷனும் விரியமாக போய்விடும். உங்களோட காசு 100,000 இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸுக்கு அந்த சிக்கலுக்கு அம்பிட்டுடும். அதுல வந்து இந்த 900,000 எக்ஸம்ஷனுக்கு உங்களை 325 325 650 plus 175 825, செகண்ட் ஸ்பவுஸ் 75 900, மிச்ச செகண்ட் ஸ்பவுஸ் 100,000 வந்து இந்த கேஷுக்கு பாவிக்க இயலாது. ஒன்லி ஃபார் த ப்ராப்பர்ட்டி. தேர்ஃபோர் அந்த 100,000க்கு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் துண்டு விழுந்தொகையாக இருக்க போகுது. அது அந்த 100,000க்கு மட்டும் 40% பே பண்ணணுமா? 40% கட்டணும், 40,000 கட்ட வேண்டி வரும். மற்றது இன்னொன்று, எனக்கு அந்த இப்ப இலங்கையில கொஞ்சம் எல்லாம் இல்ல வித்தியாசம் என்னென்றால், இன்னொரு கேள்வி ஐயா, நான் உங்களோட நேரம் எடுக்கிறது மன்னிக்கவும். உதாரணத்துக்கு
ஃபாதர் ஒரு மகன் இருக்கிறார், மகள் யாருன்னா இப்ப அந்த பட் பாயிண்ட் இன் டைம் த லயபிலிட்டி கம்மிங் இன் டு ஃபோர்ஸ். இப்ப தகப்பன் முதல் சாகுறாரோ, தாய் ஒரு ஆள் தானே, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சாகிறார். அப்ப ஃபாதர் முதல் சாகுறாருன்னு வையுங்க, பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் மதர். அப்ப எப்ப அந்த லயபிலிட்டி கிரியேட் பண்ண உங்களோட வில்லை பொறுத்தது. அதாவது மிரவில் ஃபர்ஸ்ட் ஸ்பவுஸ் பாஸ் அவே என்றால் உங்களோட செகண்ட் ஸ்பவுஸுக்கு கொடுத்திருந்தால், பிறகு முழுக்களும் அந்த செகண்ட் ஸ்பவுஸுக்கு போய் அட் செகண்ட் பாசிங் அவே வில்லில் எல்லாம் கீழே போனால் செகண்ட் பாசிங் அவேல அந்த முழு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸும் வரும். அப்போ நாங்கள் வந்து யூ கேன் டூ அ டீட் ஆஃப் வேரியேஷன் ஆன் யுவர் வில் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டெத் அண்ட் சி வாட் இஸ் த பெஸ்ட் வே டு மேக்ஸிமைஸ் ஈச் பர்சன்ஸ் நில் ரேட் பேன். சரியோ, அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏரியா. நீங்க கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் வந்து செகண்ட் பாசிங் அவே. நான் கெஸ் பண்ணி கேட்கிறேன், உங்களோட திங்கிங் போறது கெஸ் பண்ணி சொல்றேன். செகண்ட் பாசிங் அவே தான் உங்களுக்கு அப்ளிகபிள். அப்ப அந்த முதலாம் ஆள் சாகும் பொழுது இல்லன் ரெவென்யூட தொடர்புகள் தேவையே இல்லை, இல்ல அப்படிதானே? இல்ல, அப்படி நான் சொல்ல இல்லை. நான் அப்படி சொல்ல இல்லை. உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் யர் வில் என்ன, அதுல வந்து செய்து அதுக்குரிய டீட் ஆஃப் வேரியேஷன் செய்து டேக்ஸ் பிளானிங் செய்யறது சில வேளையில நல்லதாக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் ஈச் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகே. மற்றது the actual payment will be made by the recipient, and அதானே உண்மையா recipient, not the donor, not the recipient. அப்படின்ட்டு இல்ல, அது நான் சொன்னதும் போல உண்மையா கொடுக்கிறவர் தான் கட்டுறாரு. அவற்றை எஸ்டேட்ல இருந்து டேக்ஸ் கடுபடுது. ஆனால் பிராக்டிகலி கிடைக்கிறவருக்கு அவர் குறைய கிடைக்கும். என்னென்ன அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வந்து என்னென்றால், இந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு சுலபம் இல்லாம இருக்கும் இல்லையா, காசு கட்டும் பொழுது. அப்ப அது என்னென்ன அவங்க ஆனா ஒன்றும் ஒரு சதவீதம் இல்லாட்டி வரப்பிரசாதமாக உங்கள்ட சேவிங்கால அவைக்கு ரொக்கமா பெருசா கிடைக்குது. அதுல இருந்து அவை எப்படியோ கண்டுபிடிச்சு கட்ட வேண்டியா. நன்றி நன்றி நன்றி. ஆனால் இதுல 2 கேள்விகள் வந்திருக்குது. ஆர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓன்ட் ஆர் மேனேஜ் த்ரூ லிமிடெட் கம்பெனிஸ் ஆர் பிசினஸ் அசெட்ஸ்? Technical answer is no, Anna. Technical answer is no, because it's not an owner occupied business asset, it's an investment asset. So it's not a combining business. Numerically, increasing national insurance contribution and increasing minimum wages at the same time, what will be net effect to the ordinary peoples? Ordinary people, Anna, இப்ப நான் ஒரு எம்ப்ளாயி இருந்தால் எனக்கு ஒரு நெட் எஃபெக்ட் உடனே இல்லை. எம்ப்ளாயர் அந்த வேலைக்கு ஊதியத்துக்கு வச்சிருக்கிறவருக்கு தான் இந்த நட்டமே ஒழிய வேலை செய்பவருக்கு ஒரு விதமான தாக்குதலும் இருக்காது உடனடியாக. ஆனால் இந்த அடிஷனல் காஸ்ட்டை எப்படியோ நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஆக ஈடு செய்யணும். ஆனபடியாக நாங்கள் அடுத்த ஜனவரிக்கு எல்லாருக்கும் ஒரு 5% பே ரைஸ் கொடுக்க யோசிச்சிருந்த நாங்கள் இப்போ கொடுக்கல. ஏனென்றால் ஆல்மோஸ்ட் அவருக்கு 2% எக்ஸ்ட்ரா காஸ்ட் எனக்கு இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் தான் வந்துட்டுது. ஆனால் நான் 5%க்கு நெக்ஸ்ட் இயருக்கு பட்ஜெட் பண்ணியிருந்தால் இவருக்கு 5 கொடுக்க மாட்டேன், 3 தான் கொடுப்பேன். என்ன 2 நான் அப்படியோ சேவ் பண்ணணும். அதனுடைய கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் பே ரைஸ் கொஞ்சம் குறையும். அடுத்த ஒரு கேள்வி, இந்த முறை பெருசா டிஸ்கஸ் பண்ணப்பட்டது இந்த முறை இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை கூட்டு வரலன்னு சொல்லி, இந்த முறை ஓட்டம் பட்ஜெட்டுடைய மெயின் பட்ஜெட் வரைக்கும் சில அதை கூட்டலாம். அதுக்கு இப்போலேருந்து எங்களுடைய ஆக்கள் அநேகமான ஆக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் பிரிக்ஸ் அண்ட் மோட்டரில். ஸோ அப்படியான ஆக்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் சொல்லுவீங்க நெக்ஸ்ட் இயருக்குள்ள வர முன்னா காப்போம்னு சொன்னால்? பேசிக்லி என்ன லைஃப் டைம் கிஃப்ட் வந்து ஏழுமான அளவு எங்களோட சொத்துக்களை அடுத்த சமுதாயத்துக்கோ இல்லாட்டி ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ இல்லாட்டி ஒரு அறக்கட்டளைக்கோ இல்லை ஒரு சேரிட்டிக்கோ கொடுக்குறதில்ல. வெள்ளன கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் போகும்போது இருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு குறைக்கிறோமோ அதிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் வெறும் கேர்ஃபுல் பிளானிங் இருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸை லெவரேஜ் பண்ணி அதுக்குள்ளால காசு எடுத்து கொடுத்து போட்டு எங்களோட எக்விட்டியை குறைக்கிறது. எங்களோட எக்விட்டியை மேக்சிமம் குறைச்சால் அதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். ஆனால்
ஹை லெவரேஜ் கணக்கு borrow பண்ணினால் அது இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டுறேன்னு சொல்லி பயப்படுகிறான். அப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டுறதா இல்லாட்டி 40% டேக்ஸை கட்டுறதா? இன்ட்ரெஸ்ட் கட்டுறது சீப்பர். ஸோ துணி உள்ளவர்கள் வடிவாக பிளான் பண்ணி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ல இருந்து கட்டாயம் தப்பிக்கொள்ளலாம். அதில் இந்த 7 years ரூல் அண்ட் ஒன்று சொல்லி நம்ம இந்த ஓ 7 years கொடுத்துட்டு ஓ நினைவு அதாவது இருந்தால் லைஃப் டைம் கிஃப்டை கொடுத்தால் யாருக்கும் கொடுக்கலாம். அதை கொடுத்து நாங்கள் 7 years சர்வைவ் பண்ணினால் அது வந்து எங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் எஸ்டேட்ல இருந்து விலகும். அதாவது நான் இன்றைக்கு ஒரு 100,000 என்னுடைய பிள்ளை கொடுத்தேன்னு சொன்னால் நான் வந்து 20-31 வரைக்கும் சீவிச்சேன் என்றால் அந்த 100,000 இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ல இருந்து தள்ளுபடியாகும். நான் கொடுத்து 3 years இருந்தேன் என்றால் 20% தள்ளுபடியாகும். 4 years இருந்திருந்தால் 40%, 5 years இருந்தால் 60%, 6 years இருந்தால் 80%, 7 years இருந்தால் 100% தள்ளுபடியாகும். அதில் இன்னொரு கைச்சோண்டு கன பேர் பயப்படுறது பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகள இது டிவோர்ஸ் அதுகளில் போச்சுன்னு சொன்னால் அது லாஸாக போயிடுமான்றதும் ஒரு பெரிய டிஸ்கஷன் என்னன்னு போயிட்டு சொன்னா கிஃப்ட்ஸ் வித் ரெசர்வேஷன்ஸ் வந்து இட் வில் ஃபால் பேட் சைட் ஆஃப் தி HMRC. ஆனால் வேற விதமாக சிந்திச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிளவராக சிந்திச்சு செய்யக்கூடிய வழிகள் சில இருக்கின்றது. அதை பாவிச்சு கொடுத்தும் கொடுக்காமலும் தொட்டும் தொடாமலும் இருக்க இயலும்னு சொன்னால் அதில் கடித்தனம் தான். ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதை பற்றியும் கூட என்னதில்ல ட்ரஸ்ட்ஸில் வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ள கேஷ் போடைக்க டேக்ஸ் இல்லை. ஆனால் ட்ரஸ்ட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை போடைக்க சார்ஜபிள் லைஃப் டைம் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. 20 இதும் கட்டணும். அப்போ ட்ரஸ்ட்டுக்குள்ள போடுறதும் ஒரு சிக்கல் தான். ஆனால் ட்ரஸ்ட் வந்து நிச்சயமா பாதுகாக்கும். அதாவது இந்த டிவோர்ஸ் டெத்ல இருந்து ட்ரஸ்ட் உங்களை பாதுகாக்கும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட்டுக்குள்ள ஸ்டக் ஆகிருக்கும். அது ட்ரஸ்ட் வந்து வேண்டிய டேக்ஸ் வந்து 32.5% கட்ட வேண்டும். அது மட்டும் இல்லை, எவ்ரி 10 years ஒரு 10th anniversary டேக்ஸ் ஒன்று இருக்குது, 6% ஆன் தி அப்லிஃப்ட். அதுவும் கட்ட வேண்டி வந்துட்டு இருக்கும் அப் டு ஃபுல் 20%. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் hurdles to put properties into a trust. But cash trust, LRT stock and shares, LRT asset trusts are still reasonably okay to play with. But property trusts are becoming really complex. அது மேக்ஸிமம் ஏதாவது அமௌண்ட் இருக்குதா ட்ரக்ஸுக்கு? இல்லையா. ஓகே. Can you sell the half share in property to your child to roughly 250,000 if the value 500,000 and live in the property with other half of the share? Okay, but if you live in the whole of the house, having sold half of the house, மற்ற ஹாஃபுக்கு நீங்கள் ரெண்ட் கட்டணும். உங்களோட வீட்டில் இருக்க நீங்கள் ரெண்ட் கட்ட வேண்டி வரும். நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி இன்னொரு பகுதியை மட்டும் வித்தால். ஆனால் உங்களோட பிரின்சிபல் பிரைவேட் ரெசிடென்ஸ் நீங்க உங்களோட சொந்த வீட்டில இருந்து நீங்க காலமாக போகும் பொழுது அதுல வர்ற தனியா இருந்தால் 500,000 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அப்படி 1 million டேக்ஸ் இல்லை. அப்போ நான் என்னுடைய சொந்த வீட முதலீடு கொடுப்பேன். அடுத்த கேள்வி, selling property in Sri Lanka give rise to capital gain tax in UK? Yes, basically at the moment your global income, your UK resident, UK domicile taxpayer, not only on the capital gain but also Sri Lanka வர ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கு இங்க டேக்ஸ் கட்டணும். ஸ்ரீலங்காவில் கிடைக்கின்ற வட்டி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், அங்கே டிபாசிட் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை அந்த இன்ட்ரெஸ்ட்டை இங்கே டிக்ளேர் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அங்கே வர்ற ரெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். அங்கே வித்து வர கேபிட்டல் கெயின் என்றால் அங்கேயே இப்போ ஒரு டேக்ஸ் இருக்கின்றது, அதை கட்டி அதை இங்கே டிக்ளேர் பண்ணினால் அதுக்கு மேலதிகமாக வரக்கூடிய டேக்ஸ் உங்களோட மார்ஜினல் ரேட் ஹை என்றால் டபுள் டேக்ஸேஷன் ட்ரீட்டியில் உங்களுக்கு வர நெட் கிரெடிட்டை கழிச்சு அதுக்கு மேலதிகமான டேக்ஸை இங்கே கட்டணும். அது இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னா என்ன நடக்கும் ஆனந்தன்? இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்னா global assets at the moment in UK, global assets. அதுதான் நான் சொன்னேன், only way to escape inheritance tax on global asset is to leave the country. Leave the country and you have to be outside the countries more than 5 years consecutively in order to avoid inheritance tax in UK on your global assets. Even if you leave, UK properties will be trapped into
inheritance tax. டுவல் சிட்டிசன் பண்ணாலும் அது சேம் டாக்ஸ் Moment, டுவல் moment, சிட்டிசன் moment. ரைட் Another Anandan, there is I'm going to ask you a question in pension portal. Moment. பென்ஷன் போர்ட்ல அந்த காசு இப்ப எடுத்தால் Oh, டாக்ஸ் ரிலீவ் எடுத்தால் 25% எடுத்தால் அது will oh, fall into estate அல்லவா? moment. ஆனால் இப்ப இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ்ல அந்த பொட்டை வந்து the pot also complete pot fall into the inheritance tax. அதை ரீசைக்கிள் பண்ண எடுக்காமல் ரீசைக்கிள் பண்ணா what is என்ன consequences? ரீசைக்கிள் பண்ணினாலும் ஈவன் மோர் டேஞ்சர் ஆன ரீசைக்கிள் பண்ணிக்க முழுக்களே நீங்கள் பொட்டில் விடுறீங்க. கடைசியாக நீங்கள் களமா போய்க்க அந்த முழு தொகையும் பொட்டுக்குள்ள விழுந்து முழு தொகைக்கு 40% கட்டுவோம். அதுக்கு பதிலாக 25% டெக்ஸ் ஃப்ரீயா எடுக்கக்கூடிய சான்ஸ் இருந்தால் அந்த 25% கலத்தி எடுத்தோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த 25% நாங்கள் கிஃப்டா கொடுத்து 7 வருஷம் தப்பிட்டோம் என்றால் அதை நாங்கள் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து பாதுகாக்கலாம். அப்ப அந்த காசு செலவழிக்க தான் பெஸ்ட். Drawdown தான் பெஸ்ட். உங்களுக்கு கஷ்டம்னா என்ன தாங்க நான் சிரோலி தான். Drawdown is the only solution. அப்படியா? ஓவண்ணா, drawdown is the only solution and spend it. அடுத்த கேள்வி, if we make a will under trust, will it cover the 1 million inheritance? Depends on how you write it, Anna. Just because you wrote it doesn't mean that you covered. Well, கவனமா கால்குலேட் பண்ணி திங்க் பண்ணி செய்யுங்க. சில நேரங்கள்ல உங்களோட பில்லில் வந்து பாதி அசட்ஸை இல்லாட்டி ஒரு தொகுதி அசட்ஸை ஃபர்ஸ்ட் டெத்லேயே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்குறது பெட்டர் தென் கிவிங் 100% டு த சர்வைவிங் ஸ்பவுஸ். Each one have to think of their mathematics and tailor the will according to that. Okay, thank you very much. 9 o'clock, Devan. Anandan, can you give some more advice on CGT escape? CGT ல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணலாம்? CGT ல இருந்து எஸ்கேப் பண்றது கஷ்டமான. Only thing is any other enhancement costs that you had on the property and any other capital losses that you had before or during, you can set off. You cannot escape. அது வந்து it goes back 10 years இல்லையா? அந்த losses 10 years போலாமா? You can indefinite carry forward பண்ணலாம். அப்படியா? Sorry, I didn't. Indefinite carry forward பண்ணலாம். Indefinite carry forward பண்ணி இன்னொரு இடத்துல ஒரு கெயின் வந்தால் முந்தி நடந்த லாஸை அதுக்கு கெயின்ஸை செட் அவுட் பண்ணலாம். Okay, thank you. What is an investment you recommend for the current scenario? Current scenario, UK equities are weak. European equities seem to be some light in there, but American equities are rocketing ahead like mad. So record-breaking gains every day, consecutive record-breaking. Even before Trump came, 40 days of continuous record gains. And then Trump came, massive gain. Today, I don't know how the market has reacted. I think it's still went up. Tax-wise, it's always best to look for entrepreneurs, enterprise investment scheme like Devan asked earlier. If there are good EIS schemes or AIM-listed companies, unquoted companies, gains are exempt. Best thing everybody should do minimum is utilize your ISA allowance maximum every year. 20,000 a year, you can put it in. Further 5,000 into British companies, and all that will be exempt from income and capital gains tax. Any dividend you receive, any interest you receive, any scrip dividends, any capital gains that you gain in this ISA environment, 20,000 a year, husband and wife, 40,000 a year, you can put it into a tax-free envelope. But the only problem is, it is part of the inheritance tax part. You'll end up paying 40% on that money. So the good advice is at a later stage, at the winter of our life, to give away assets as much as possible.
அன்பளிப்பாக கொடுக்கறது, இல்லாட்டி அறக்கட்டளை கொடுத்தால், அதாவது சேரிட்டி கொடுத்தால் கொடுக்குற ஒவ்வொரு 2 பவுண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா 1 பவுண்ட் உங்களுக்கு பர்சனல் அலவன்ஸ் கூடும். இந்த ஏஎம்ல வந்து அவன் இப்ப 20% ஆகிட்டான எக்ஸெம்ஷன் அப்படித்தானே? ஆனா அந்த ரிஸ்க் அந்த 20%களை சமாளிக்குமா? அது சொல்ல தெரியாது. எம்சிஆர்சியில் அது கூடும், சிலது குறையும். ஹை ரிஸ்க். worthwhile considering இல்லையே? ஆனா ஆஃப் ரெக்கார்ட், அதாவது நான் அட்வைஸ்னா எஸ் என்று சொல்லுவேன், அட்வைஸ்னா நோன்னு சொல்லுவேன். அப்படியா? எய்ம் அல்ல, பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏறிட்டது வேலையை. I know. That's how it is. Is it this? It is. You have to think on a long term. On a long term. Don't think in 1 day, 5 weeks. Think of long term. அப்படியா? Okay. Thank you. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னொரு காலத்தை கதைக்கலாம் நினைக்கிறோம். இன்னொரு டாபிக் ஆனந்த் அதை பற்றி கதைப்போம். தேவான், நாங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். நன்றி. எனக்கு வேற ஒரு கல்வியில் ஆனோல்ட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள். எனக்கு இதை விட கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. நன்றி. தேங்க்யூ தேவன் சாமி அண்ட் ஆனந்தன் ஆனல்ட். நன்றி 2 பேருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு முறை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியான ஒரு டிஸ்கஷனை செய்வோம். அதுவரை இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்திருந்தோம். நன்றி, வணக்கம். Thank you.